அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த காலகட்டம் இந்த 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும், அப்படின்னா இந்த 96 நாட்கள் இந்த குரு வக்ர காலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு, அதுவும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்பேற்பட்ட ஒரு பலன்கள், தொழில், குடும்பம், வாழ்க்கையில் சில எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகளாக குரு பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அப்படின்னா கும்பத்தில் பிறந்தவர்கள், அதாவது எதிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ராசி இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பார்த்துட்டோம்னா சிறந்த ஒரு அறிவாற்றலை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். உங்களுடைய வாக்கே ஒரு வாசகமாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கண்டிப்பாக அது அடுத்தவங்களுக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடிய, பயன் தரக்கூடிய ஒரு சொற்களாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, அடுத்தவங்களை ஏமாற்றி நம்ம வாழணும்னு நினைக்க மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள சார்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவங்க உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசியில் பிறந்தவங்க தான். அதே சமயம் 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு. ஆமாங்க, அதாவது லாபஸ்தான அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் ரொம்ப உங்களுக்கு பிரகாசபதிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பொருத்தம், சரிங்களா? அப்போது பணம், பொருளாதாரம் நீங்கள் நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். இந்த விஷயத்தை நம்ம செய்யணும், இந்த காலகட்டத்தில் இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு நினச்சி நீங்களாக முடிவு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணி முடிப்பீங்க, செஞ்சு முடிச்சிருவீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். அப்படி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் சமீப காலமாக அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எது பண்ணாலும் முடியல, எது செய்யணும்னு நினச்சாலும் என்னால் செய்ய முடியல. முதல்லலாம் நான் அப்படித்தான் இருந்தேங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. எது தொட்டாலும் அது சரி வர மாட்டேங்குது, எது செய்தாலும் அதில் நஷ்டம் ஆகுது, மன உளைச்சலை கொடுக்குது. இப்படிங்கிற சூழ்நிலை இப்போ சமீப காலமாக நடந்துட்டு இருந்தது. அது உண்மைத்தாங்க, சரிங்களா? ஆனால் இந்த சூழ்நிலையில் இருந்து நமக்கு இந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு வக்ரகாலம் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கொடுக்க போகுது. ஆமாங்க, இந்த காலகட்டம் பார்த்தோம்னா குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். வக்ர காலம்தான். வக்ரம் அடையும் போது என்ன சொல்லுவாங்க, ஆப்போசிட் பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்துட்டாலும் அந்த 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறது நல்லது தான். அந்த 5ஆம் இடத்தில் இருக்கிறத விட அது பார்க்கும் இடத்திற்கு பலம் ஜாஸ்தி, புரியுதுங்களா? அப்போது இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம இருந்து வேகம் எடுத்தோம்னா, இப்போ உங்களுக்கு சில விஷயங்களில் சரியாக முடிவே எடுக்க முடியல, குழப்பமாக இருக்குது, சரிங்களா? ஏதாவது இது செய்யணும் ரைட்டாக தப்பா, எது செய்தாலும் இதில் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது, எது செய்தாலும் குழப்பங்களாக போயிட்டுருக்குது, நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வருது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு விலைக்கு தேடின மாதிரி இருக்கும். யாருக்காக நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம பார்த்து பண்ணணுமா, அவங்களே கூட நமக்கு எதிரியாக மாறுவாங்க. ஆனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, அதுதான் உங்களுடைய குணம், சரிங்களா? ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு இடமாற்றம் பண்ணலாமா நினச்சிட்டு குழப்பமாக இருப்பீங்க. பார்த்தலாம், இடமாற்றம் பண்ண முடியும். இல்லை இந்த பிஸ்னஸ் செஞ்சோம், ஓகே சக்ஸஸ் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் முதல்ல செய்ய முடியாமல் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுருவீங்க. செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏதோ வராதனால தான் நம்ம பண்ண முடியல. எல்லாம் ஓகே தான், இன்றைக்கி நாம்ளும் செய்யணும் தான் நினைக்கிறோம். நம்மக்கிட்ட திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட அதை செஞ்சு முடிக்கக்கூடிய தைரியமும் இருக்குது. ஆனால் என்னதான் நமக்கு அந்த எல்லாம் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் அப்படின்னா அது அந்த வேலையை நம்மக்கிட்ட கொடுத்தா தானே அதை செஞ்சு முடிப்போம், இல்லைங்களா? ஆனால் அதுக்கு வேலையே இல்லைன்னு நம்ம எப்படி செய்ய முடியும்? ஆனால் அந்த வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம், சரிங்களா? அப்போது உங்களுக்கு இந்த 2ஆம் அதிபதி தனஸ்தானங்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உண்டாக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு, அதாவது ஜென்மத்தை 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மத்தை உங்களுடைய ராசியே பார்க்குறார்.
அப்போது உக்கிரம், சரிங்களா, உஷ்ணம், வேகம் எடுப்பீங்க, ஸ்பீட் போவீங்க. கண்டிப்பாக வண்டியில் நான் சொல்லலை, அதாவது ஒரு செயல்படுத்துறதுக்கு யோசிக்காமல் காலதாமதம் இல்லாமல் செயல்படுத்துவீங்க, சரிங்களா. ஏற்கனவே உங்களுக்கு சில விரயங்கள் ஆச்சு இல்லைங்களா, சில பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளோ அல்லது வேலையில் சில ஒரு முடிவுகள் எடுக்க முடியாத இதில் இருந்தது எல்லாமே சரியாக தீர்க்கமான முடிவுகள் எடுத்துருவீங்க. லாபஸ்தானத்தை பார்க்குது குரு பகவான், சரிங்களா. குரு உங்களுக்கு 11ஆம் அதிபதி தான், ஆனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உட்காந்து கரெக்டாக 7ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும், நிச்சயமாக லாபத்தை கொடுத்தே தீரும், சரிங்களா. ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முயற்சிக்கு 3 மடங்கு அதிகமாகவே பலன் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா இந்த ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு பாசத்தால், ஒரு அன்பால் ஏமாற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் இருந்துகிட்ருக்கு, சரிங்களா. அதாவது எப்படின்னா, பகை, எது எடுத்தாலும் பகை. வீட்டில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை, இருக்கலாமா, பறக்கலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, ஓடி ஓடி வேலை செய்கிறேங்க, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்க, பார்த்து கரெக்டாக பண்ணுறேங்க, ஆனால் எதுவுமே பலன் இல்லைங்க, எல்லாருக்கும் முன்னால் நான் வாழ்ந்து காட்டணும்ன்ற ஓஹோங்கிற அளவுக்கு தான் வந்தங்க. நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க கூட இன்றைக்கி ஓஹோங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்களே நம்மளை எடை போட்டு பார்க்குறாங்க. பலவீனம் அடைஞ்சிருவோங்கிற பயமாக இருக்குங்க, எப்படியும் சமாளிச்சிருவோனா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டி வணங்கி கும்பிட்டுருக்குறீங்க பார்த்தீங்களா கும்பராசிக்காரர். கண்டிப்பாக அந்த கவலையெல்லாம் மறந்துடுங்க. கச்சிதமாக உங்களுக்கு பலன்கள் உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார், மாற்று கருத்து கிடையாது, சரிங்களா. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா 5ஆம் பார்வையாக இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய, அதாவது 9ஆம் இடத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அப்போது இந்த பாக்கியஸ்தானங்கிறது தகப்பனார் சம்மந்தப்பட்ட உறவு முறை. ஊரில் பார்த்தோம்னா தகப்பன் வழி எல்லாமே நமக்கு சிக்கலாக இருக்கும். அண்ணன் தம்பி கூட உங்களுக்கு பகையாக இருப்பாங்க, ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் கிடையாது. என்னென்னா நாம்பெல்லாம் என்னவோ அது பங்காளி கூட்டமாக இருந்துக்கிட்டும் ஊருக்கெல்லாம் நம்ம எல்லாம் உபதேசம் பண்ணியிருப்போம். நம்ம குடும்பத்துக்கு ஊருக்குன்னே உபதேசம் பண்ண குடும்பம் தான், யாருக்கிட்டையும் வாங்கிலாம் நம்ம சாப்பிடல, நம்ம கொடுத்த குடும்பம் தான் அந்த காலத்தில் இருந்து. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்க எல்லாம் நமக்கு என்னவோ நேற்று வந்தவங்கெல்லாம் பெரிய ராஜ வாழ்க்கை மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க, சரிங்களா. ஆனால் நாம் ஓரங்கட்டு மாதிரி இருப்போங்க, நம்மளை வம்புக்கு இழுக்கிற மாதிரியே சில இன்னல்கள் நடந்திருக்கும். அதில் எல்லாமே உங்களுக்குன்ட்டு அந்த இடத்துல ஒரு உயர்வான வாய்ப்புகள் கிடைக்கும், ஆச்சுங்களா. தகப்பன் ஒரு சொத்து, வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள், இடம் நம்மளுக்கு இருந்தும் நமக்கு வர வேண்டியது வராமல், கொடுக்குறவங்க கொடுக்காம கெடுத்து, கொடுக்குறவங்க சரியாக இருந்தாலும் கெடுக்கிறவங்க சிக்கல் பண்ணி பிரச்சனைகள் போயிட்டுருக்குது பார்த்தீங்களா. அது இல்லாமல் சரியாக முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். எல்லாத்த விட குடும்பத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும், புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கைகூடி வரும், கனவுகள் நமக்கு நினைவாக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் சாதகமாக முடியும். அந்நிய தேச பிரயாணம் போகக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுத்திருப்பீங்க, விசா அமையலை, தடங்களாகுது, சரியாக அமையலை, ஒரு முறை போய் எல்லாம் நஷ்டப்பட்டு வந்தேன், சம்பாரிச்சது பூரா எல்லாருக்கும் கொடுத்து இன்றைக்கி நான் அம்போன்னு உட்காந்துருக்கிறேன், நான் வாழ்ந்து ஆகணும், வாழ்ந்து காட்டணும், அதுக்கு முயற்சி எடுக்கிறேன், எனக்கு வாய்ப்பு அமையலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், எதிர்பார்த்த அதாவது சில வாய்ப்புகளும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு பலன் தான் இது குரு வக்ர பயிற்சி பலன்கள், சரிங்களா. இருந்தாலும் இப்போ நான் சொன்னது கோச்சாரப்படையில் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்கிறோம். ராசிங்கிறது நம்ம நம்மளுடைய சிந்தனை. லக்னம்ங்கிறது நம்மளுடைய பிறவியின் விதி, சரிங்களா. அப்போது லக்னம் அது எந்த ஒரு பாவகத்தில் இருக்குதுங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனனஜாதகம் தான் தெரியும். அதாவது என்ன தசாபதி நடக்குது, எந்த மாதிரி யோகமான தசாபதிகள் நடக்குதா, குருவுடைய தன்மை என்ன உங்களுடைய ஜாதகத்தில். சிலவரெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருப்போம், சரிங்களா. சில கண்ணுக்கு சில வாய்ப்புகள் தெரியும், ஒரு அற்புதமாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நல்லா நமக்கு புரியும். ஆனால் அதெல்லாம் கை கேட்டுற மாதிரி வாய் கேட்டுறதில்லை, சரிங்களா. சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமையும், பார்த்து அதில் ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். நல்ல உறவுகள் நட்புகள் தேடி வரும், ஆனால் நாம் விரும்பி போகும்போது அது நம்மளை விட்டு விலகி போயிடும், சரிங்களா. பணம் காசு சம்பாரிச்சிருப்போம், ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அது அடுத்தவங்களுக்கு நம்பி நம்ம ஏமாந்து இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், சரிங்களா. சில வாய்ப்புகள் கிடைக்கும், அது சரியாக நம்மளுக்கு நிலைக்காமல்
அதாவது நலிவு போயிட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம ஜனன ஜாதகம் தான் பார்க்கணுங்க. அதில் வந்து பல சூட்சுமங்கள் இருக்குது. உண்மையிலேயே ஜாதகங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்மளுடைய முகத்தை எப்படி நம்ம பார்த்ததை வந்து சரிப்படுத்திக்கிறோமோ, அந்த மாதிரி ஜாதகங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதாவது வாழ்க்கையை மாற்ற முடியாதுங்க. அதாவது நம்மளுக்கு இந்த நேரத்தில் இது நடக்குது, நம்ம எப்படி இருக்கணும், எந்த செய்யணும், எது செய்யக்கூடாது, எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், எந்த மாதிரி நமக்கு அமையும் அப்படிங்கிறது அதாவது தெரிஞ்சுக்கக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த குரு வக்ர கால பயிற்சியில் இருந்து உங்களுடைய கும்ப ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சாதகமாக அற்புதமாக இருக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.